சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் எஸ்ஐஆர் பணிகளுக்காக உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் படிவத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு உதவி மையங்கள் மூலம் தீர்வு கிடைப்பதாக வாக்காளர்கள் கூறியுள்ளனர். சென்னை பெருநகர மாநகராட்சியில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையிலும் வாக்காளர்கள் மற்றும் அவர்களது உறவினர் பெயர்கள் 2005ஆம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற விவரங்களை கண்டறியவும் சென்னை மாநகராட்சி சார்பில் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 947 வாக்குச்சாவடி மையங்களில் வரும் 25ஆம் தேதி வரை உதவி மையங்கள் செயல்படும். தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்களுக்கான சேவைகள் வழங்கப்படும். இங்கு சம்பந்தப்பட்ட பகுதி வாக்காளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை பெறலாம். ஃபாதர் மதர் முன்னாடி வயசானவங்க கேட்குறாங்க. நானே வயசானவன், என்னுடைய அப்பா அம்மாலாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களால் கொடுக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் தானே. ஆல்ரெடி அவங்களாம் இறந்து போயிட்டு ஆதாரில் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சு. முடிஞ்சு போச்சு. அது இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. அது இந்த முகாமில் நீங்கள் கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? முகாமில் அது கேட்டது அவங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க, அவங்க பேர் எழுதுங்க, ஆதாரத்தை தான் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த ஸ்கூலில் பேசும்போது துறைமுகம் தொகுதி என்ன, இப்போ ஸ்கூல் வெளியே போட்டாக்கா சேப்பாக்கம் தொகுதி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தொகுதி மாறினால பாகமும் மாறுது, இந்த பேரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓட்டு உரிமை நம்ம தவிர்தலாடமோ என்னன்னு ஒரு பயமும் இருக்குது. உங்களோட ஆதார் கார்டுலேயும் ஓட்டர் ஐடியிலும் சேம் நேமாக இருக்கணும். ஒரு நம்பர், ஒரு லெட்டர் கூட மிஸ் ஆகக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடியோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ரெஜிஸ்டர்டு யூஸருக்கு மட்டும்தான் அந்த அலௌடு. ஓகேங்களா? ஓட்டர் ஐடி உங்களோட நம்பரோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இன்கேஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா நாட் பாசிபிள். ஒவ்வொரு உதவி மையங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் கண்காணிப்பாளர் தலைமையில் 5 அலுவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வது, கணக்கீட்டு படிவங்களில் கேட்கப்பட்டுள்ள விவரத்தை தேடி எடுப்பது, படிவங்களை பூர்த்தி செய்து பெறுவது ஆகிய பணிகளுக்கு உதவி செய்து வருகின்றனர். வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ சமயத்தில் நாங்கள் இல்லை, நாங்கள் கொடுக்கும்போது வேலைக்கு போயிட்டோம். இப்போ இங்கே எஸ்ஐடி காலேஜில் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இங்கே வாங்கிப்போம். கரெக்டாக சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா அந்த வயசானவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்குலாம் டக்குன்னு தெரியும். வயசானவங்க யாரும் முப்பாட்டங்குப்பான்னு கேட்குற மாதிரி இருக்குது. தாத்தா பாட்டி இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க எத்தனை வருஷம் போட்டாங்க, இப்போ போட்டாங்கன்னு தெரியாது எங்களுக்கு. அது வாடகை வீடு இருக்கவங்க அது வேறு ஏரியா ஷிஃப்ட் ஆகி போயிட்டு அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டு எல்லாமே இதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் அவங்க வேறு இடத்துல இருக்காங்க, வீடு வேறு இடத்துல இருக்காங்க. அவங்க இந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட மொபைல் நம்பரு இதெல்லாமே கொடுத்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபார்மை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு நாங்கள் ஃபார்மை 1 வீக்குள்ளே கொடுக்கணும், ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி எல்லாமே எடுத்துகிட்டு எங்ககிட்ட கொடுத்துடணும், சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிடுறோம். வாடகை வீட்டில் வசிக்கும் வாக்காளர்கள் வேறு முகவரிக்கு சென்றிருந்தால் அவர்களது தொகுதி, பாக எண் உள்ளிட்டவற்றில் பிரச்சனைகள் இருப்பதாக புகார் கூறியுள்ளனர். இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் வாக்காளர்கள் தொகுதி நிலவரம் மற்றும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு உதவி மையங்கள் மூலம் தீர்வு கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.